Hi guys, welcome back to channel Venika Voice. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஓவர்சைஸ் லவ். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். ஒரு பொண்ணு மேக்கப்லாம் போட்டுட்டு சும்மா ஜம்முன்னு கிளம்பிட்டு விதவிதமா போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட எல்லாருமே அப்பப்பா உன்னோட ஸ்மைல் வேற லெவல்ன்றாங்க. அந்த பொண்ணு யாரோ கூப்பிடும் போது அந்த பொண்ணு டர்ன் பண்ணிக்கிறா. அந்த பொண்ணு இருக்க அழகையும் ஸ்டைலையும் பார்த்தா இவ தானே நம்மளோட ஹீரோயின்னு நினைப்பீங்க. ஆனா அதுதான் இல்ல. அந்த பொண்ணுக்கு பின்னாடி இதோ வந்துட்டேன் டாடா அப்படின்ற மாதிரியே நம்மளோட ஹீரோனை காமிக்கிறாங்க. இவ கொலுக்கு மொழுக்குன்னு பலூன் கொஞ்சம் உப்பின மாதிரி தான் இருக்கா. இங்க ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவன் ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹான்பிங். அவன் ஒரு ஸ்நாக்ஸ் கடையில இருக்க பூரா ஸ்நாக்ஸையுமே உத்து பார்த்துட்டு இருக்கான். இவன் ஒரு மியூசிக் ப்ரொடியூசர். இவனுக்கு ஒரு கால் வருது, நீ எப்பதாயா அந்த சாங்கை முடிச்சு கொடுப்ப அப்படின்னு சொல்லி கெஞ்சாத குறையா கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இவனோ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் வைன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். அப்படி என்ன பிஸியான ஜாப் பாக்குறான்னா அலைமறைக்கிற அளவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கான். அதுதான் அவனோட பிஸியாமா. ஹீரோன் ஒரு புக்கை படிச்சிட்டு இருக்கா. சாரி படிக்கல, அதுல இருக்க ஹேண்ட்ஸம் பையனை சைட் அடிச்சிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்ட் அதை ஒட்டி பார்த்துட்டு இவன் அந்த ஆக்டர்ல என்னம்மா இவனுக்கு கவுந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் அவளோட வெயிட்ட நினைச்சு பார்த்துட்டு இவனுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னா நான் கொஞ்சம் ஸ்லிம்மா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்ப கூட 4 போண்டாவை முழுங்குறத அவ நிறுத்தவே இல்ல. ஹீரோனோட ஃப்ரெண்டு அவகிட்ட ஏண்டி ஹான்பிங் இவனுக்கு எவ்வளவோ பெட்டர்ன்றா. அதுக்கு ஹீரோயின் ஹான்பிங் என்னோட ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான்றா. ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஹீரோனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோன் கிட்ட ஆமா ஹான்பிங் இன்னைக்கு தானே வரான்னு சொல்லி கேக்குறா. அதை கேட்ட உடனே ஹீரோனுக்கு சடனா என்னமோ ஞாபகம் வர எந்திரிச்சு அரக்க பறக்க ஓடிட்டு இருக்கா. ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோயினும் ஹான்பிங்கும் சின்ன வயசுல எடுத்த போட்டோவை பார்த்துட்டு இருக்கா. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. ஹான்பிங் அவனோட சின்ன வயசுல நெய்சோறு தின்னே வளர்ந்துருப்பான் போல இருக்கு. நல்ல கொலுக்கு முழுக்குனே இருக்கான். 2 குட்டி விச பாட்டில்ஸ் ஹான்பிங் கிட்ட வந்துட்டு இந்தடா புளிமுட்டை, இந்த சாப்பாடையும் நீயே சாப்பிடுன்னு சொல்லிட்டு டின்பி சைஸ்ல இருந்துட்டே ரவுடிசம் கேக்குதான் இந்த பயபலங்களுக்கு. ஹான்பிங்க அந்த 2 குட்டி பசங்களும் செம்மையா கிண்டல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோன் அங்க வந்து நான் உனக்காண்டி ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃபுட்டை அவ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்படியே 2 பேருமே இன்ட்ரோ ஆக்கிறாங்க. ஹான்பிங் செம்மையா பியானோ வாசிப்பான். அதை ஹீரோயின்மே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. டெய்லியுமே ஹீரோயின் அவனோட ஃபுட்டை சாப்பிடுறதுக்காண்டி அவனுக்கு ஹெல்ப் பண்றா. இப்படியே 2 பேருமே ஒன்னாவே வளர்றாங்க. ஹான்பிங் ஹீரோனோட ஒரு ஃபேமிலியாவே மாறிடுறான். வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹான்பிங் சிக்கன சிறுத்த குட்டி ஆயிடுறான். ஆனா ஹீரோயின் பெருத்து குட்டி ஆயிடுறா. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க 2 பேருமே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஓடுறதுக்காண்டி ரெடி ஆயிட்டு 2 பேருமே ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினால சுத்தமா ஓட முடியல. ஹீரோ பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் இவன் என்ன வண்டியில இந்த கலந்து போற சில்லு மாதிரி தனியா ஓடிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியே நினைப்பா. ஹீரோ கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பாக்குறான். எங்கடா கூட வந்தவளை காணோம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வரான். இங்க ஹீரோயின் பேனு படுத்து கிடக்குறா. ஹீரோ அவகிட்ட போயிட்டு ஒழுங்கா எந்திரின்னு சொல்றான். ஹீரோயின் அட போயா மூச்சையை நின்னு போயிடும் போல இருக்கு. ஆமா நான் சொன்னதை கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அது என்னன்னு பார்த்தா ஹீரோ வாங்கி வந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே ஹீரோயின் காண்டி தான். அதை ஹீரோயின் வண்டியா தின்னு காலி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் வண்டியா தின்னும் அவளுக்கு பசிக்குதுன்னு சொல்றா. அதனால ஹீரோ அவளை விதவிதமான ஷாப்புக்கு கூட்டிட்டு போறான். லாஸ்ட்ல 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல 10 பேர் சாப்பிடுற அளவுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி அதை ஒத்தால ஹீரோயினே 10 நிமிஷத்துல தின்னு தீக்கிறா. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஸ்லிம் ஆகி தகதகான்னு ஜொலிப்பான்னு பார்த்தா இங்க எந்த சட்டிய காணோன்ற அளவுக்கு சட்டியா தின்னு காலி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த ஒர்க் பண்ற லேடி கிட்ட இதை விட பெரிய சைஸ் இல்லையான்னு சொல்லி கேக்குறா. ஏன்னா அந்த ட்ரெஸ் ரொம்பவே டைட்டா இருக்கு. அவங்களும் இதுதான் லாஸ்ட் சைஸ்ன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் சேஞ்ச் பண்றதுக்காண்டி திரும்புறா. அந்த ட்ரெஸ் டர்ன்னு கிழிஞ்சிடுது. அந்த ட்ரெஸ் ஹீரோயினுக்கே பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. ஹீரோனும் ஹான்பிங்கும் லிஃப்ட்ல ஏறிக்கிறாங்க. அந்த லிஃப்டே ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சவுண்ட் போடும்போது ஹீரோயின் அந்த லிஃப்ட்டை விட்டு இறங்கிக்கிறா. ஹான்பிங் போகாதன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் பரவாயில்லன்னு சொல்லி கண்ணை காமிக்கிறா. வேற வழி இல்லாம ஹீரோயின் காண்டி ஹான்பிங்கும் லிஃப்ட்டை விட்டு வந்துடுறான். நெக்ஸ்ட் 2 பேருமே ஒரு போட்ல நிக்கிறாங்க. ஹீரோயின் அங்க இருக்க ஸ்லிம்மான பொண்ணுங்களையே குறுகுறுன்னு பார்த்து பொங்கிட்டு இருக்கா. ஹான்பிங் நீயும் அழகா தான் இருக்கேன்னு சொல்லி அவளுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கான். அந்த போட் ஓனர் இவங்க 2 பேருமே பார்த்து சைல்ட் ஸ்வீட் ஆர்ட்னா எப்பவுமே பெஸ்ட் தான். இங்க 2 பேருமே எப்பவுமே ஒன்னாதான் இருக்கீங்கன்னு சொல்றாரு. ஹீரோயின் நடக்கிறேன்ற பேர்ல தவண்டு விளையாடிட்டு போறா. ஹீரோ அதையும் போட்டோ எடுத்துக்கிறான். ஹீரோயின் வந்து அதை பார்த்துட்டு இதுல நான் ரொம்பவே குண்டா இருக்கேன்னு சொல்லி அதை டிலீட் பண்ணிட்டு போறா. ஹீரோ அவகிட்ட உன்னோட பர்த்டே விஷயம் ஏதாச்சும் இருந்தா சொல்லு, நான் உனக்காண்டி கண்டிப்பா அதை பண்றேன்றான். ஹீரோயினும் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு ஒரு ஹாட்டான பையனை லவ் பண்ணணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கத்திட்டு இருக்கா.
ஹீரோ அப்படியே நீ உளறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வரா. அங்க ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி கிட்டயுமே எப்பவும் போல கேஷுவலா பேசிட்டு வரும்போது அவ வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரேபிட்ட பாக்குறா. அந்த ரேபிட்ட ஹீரோயின் தூக்கி பாக்குறா. அதுக்கு அடிபட்டிருக்கும். அதை தூக்கிட்டே வீட்டுக்குள்ள போறா. அந்த ரேபிட்டுக்கு கண்ணுல ஏதோ லைட் மாதிரி எரியுது. நெக்ஸ்ட் ஹீரோயின் அந்த ரேபிட்டுக்கு கட்டு போட்டுட்டு இருக்கா. காலிங் பெல் அடிக்க போய் பாக்குறா. அங்க நிறைய பேர் மலைக்காண்டி கூடையோட நின்னுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க நாங்க ஆக்டர் கிறிஷோட டீம் தான், ஒரு ஷூட்டிங்குக்காண்டி எங்களுக்கு ஒரு பிளேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ளேயே எல்லாருமே போறாங்க. ஷூட்டிங்குக்காண்டி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கா ஒண்ணுமா புரியல. அங்க ஒருத்தன் நடந்து வரான். அவனை பார்த்த உடனே ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. ஹீரோயின் அவனை பார்த்து எம்பிட்டு அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேனு சொல்லி சைட் அடிச்சிட்டு இருக்கா. அவன் தான் அந்த ஆக்டர் கிறிஷ். அவன் ஹீரோயின் கிட்ட நாங்க உங்களுக்கு ரொம்பவே தொல்லை கொடுத்துட்டோம்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் இல்ல, நீங்க வந்ததே போதும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அவனை பார்த்ததுல ஒரே குஷி ஆயிடுது. கிறிஷும் ஆக்ட் பண்ணி முடிச்சு வந்து ஹீரோயின் கிட்ட நான் எப்படி ஆக்ட் பண்ணேன்னு சொல்லி கேக்குறான். அவன் ஹீரோயினையே குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு நீயும் அழகா தான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவனை யாரோ கூப்பிடுறாங்க. அவனும் அங்கேருந்து போயிடுறான். கிறிஷ் கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் பொண்ணு நமக்கு ஒரு ஆக்ட்ரஸ் வேணும், கீழே இருக்க குண்டு பொண்ணு கூட அதாவது ஹீரோயின் கூட ஓகே தான்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிறிஷ் கிட்ட ஹீரோயின் குண்டா இருந்தாலும் அழகா தான் இருக்கான்னு சொல்லும்போது அதுக்கு கிறிஷ் சாச்சாச்சா அவ கூட எல்லாம் என்னால ஆக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். இத ஹீரோயினுமே கேட்டுட்டு தான் இருக்கா. கிறிஸ் சொல்றான் ஹீரோயின் கொஞ்சம் ஸ்லிம்மா நான் வேணா யோசிக்கலாம் அப்படின்னு போது அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் ஆகுறா. அவளுக்கு அவன் சொன்னதான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ரேபிட்டும் ஹீரோனை பாக்குற மாதிரியே காட்டுறாங்க. இங்க ஹீரோ ஹெட்செட்டை போட்டு சாங் கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி அவனோட 4 ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. அந்த சாங்கை யார் எழுதினான்னு கேட்டு ஹீரோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோயின் ஏதோ மாடு துரத்துற மாதிரியே குடுகுடுன்னு சொல்லி அங்க ஓடி வரா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட யோ இந்தால எப்படி ஸ்லிம் ஆகுறது அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்காப்ல. ஹீரோட ஃப்ரெண்டு எது ஸ்லிம் ஆக போறியா, அதான் 1000 வாட்டி ட்ரை பண்ணிட்டே, வாய்ப்பில்லமா வாய்ப்பில்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வாய முறா குரங்குன்றான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் ஸ்லிம் ஆக நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றா. ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லி மண்டையாட்டுறான். ஹீரோ ஹீரோயின் காண்டி ஒரு ஜிம் செட்டப்பை ரெடி பண்றான். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்ல இலகுல எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கான் அவ சாப்பிடுறதுக்காண்டி. ஹீரோயினும் வெறித்தனமா பிராக்டிஸ் பண்றான்னு சொல்ல முடியாது. ஓகே பண்ணிட்டு இருக்கா. சாப்பிடலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணா ஒரே இலக்குலையா இருக்கு. இத மனுஷன் தின்னுவானாடா அப்படின்ற மாதிரியே ஷாக் ஆகுறா. ஹீரோயின் செலோடேப்ப அவளோட பாடி ஃபுல்லா சுத்திக்கிட்டு எந்திரிக்க முடியாம படுத்துட்டு இருக்கா. அவளால சுத்தமா முடியல. அவளோட பழைய ஃபார்முக்கே ரிட்டர்ன் வந்துடுறா. ஹீரோயின் வண்டியா சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு ஸ்லிம் ஆகுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தானு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளை முறைச்சு பார்த்துட்டு அப்படியே அவளை வெளியில தள்ளி விட்டுட்டு கதவை போட்டிட்டு வந்துடுறா. வந்து சோஃபால உட்கார்றா. சோஃபா உடஞ்சிருது. அப்பவும் அவ தின்றதை விடலையே. அதை எடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்றா. அது கீழே கொட்டி போயிடுது. அவளும் குப்பரைக்க அடிச்சு கவுந்து போய் கீழே கிடக்குறா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் சேத்துலயும் அடி வாங்கியாச்சு, சோத்துலயும் அடி வாங்கியாச்சு. இது நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரியே சோகமா உட்கார்ந்துருக்கா. அப்பதான் ராபிட்டோட சத்தம் கேட்க ஹீரோயின் போய் டோரை ஓபன் பண்றா. அது எங்கேயோ போகுது. அது பின்னாடியே ஹீரோனும் போயிட்டே இருக்கா. அது போகுது போயிட்டே இருக்கு. லாஸ்ட்ல ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்குது. ஹீரோயினும் அந்த வீட்டுக்குள்ள போறா. அந்த வீடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஹீரோயின் அதை ரொம்பவே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயின் அந்த ஃப்ளோருக்குள்ளேயே போயிடுறா. ஹீரோயின் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கா. எல்லாமே தலைகளா தான் இருக்கு. அந்த வீடே ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்கு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல. அங்க ஒரு ஆளு இங்கிட்டும் அங்கிட்டுமா பேய் மாதிரி பயமுறுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஒரு மேஜிக்கல் தாத்தா வராரு. அவர் வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காப்ல. ஹீரோயின் அவ கிட்ட நான் செத்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா கேக்குறாரு. அதுக்கு அந்த தாத்தா உன்னோட விஷயம் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோயின் அச்சிச்சோ எனக்கு சாவெல்லாம் வேணாம், எனக்கு 22 வயசு தான் ஆயிருக்கு, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல, நான் ஃபேட்டா இருக்கேன், ஸ்லிம் ஆகணும்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. காது சவ்வே வெடிச்சிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு கத்திட்டு இருக்கா. அந்த தாத்தா இவ கத்துறத கேட்க முடியாம காதை பொத்திட்டு இருக்காரு. ஹீரோயின் அகைன் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கா. பேலன்ஸ் தாங்காம விழ போகும் போது அந்த தாத்தாவோட மீசைய பிடிச்சிட்டே ஏதோ ஊஞ்சல் ஆடுற மாதிரியே ஆடிட்டு இருக்கா. அந்த தாத்தாவும் உனக்கு என்ன ஸ்லிம் ஆகணும், அதை நான் பண்ணி கொடுக்குறேன், ஆளை விடுமா தாயன்னு சொல்லும் போது ஹீரோயினும் போய் கீழே விழுகிறா. அவர் ஹீரோயின்ட்ட ஒரு மேஜிக்கல் பாட்டில கொடுக்குறாரு. இது உன்னோட ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்றுன்றாரு. ஹீரோயின் இப்ப அவளோட வீட்டுக்கு வந்து அந்த மேஜிக்கல் பாட்டிலையே வெறிக்க பார்த்துட்டு இருக்கா. அவர் சொல்லியிருப்பாரு எதுவா இருந்தாலும் அதுக்கு நீ ஒரு விலை கொடுத்துதான் ஆகணும்னு இருப்பாரு. இப்ப ஹான்பிங்கும் ஹீரோயின் இருந்த ஸ்கூல் பிக்கா அப்படியே காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த மேஜிக்கல் வாட்டரை குடிக்கிறா. ஸ்லிம்மான மாதிரியே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. ஹீரோயின் இது எல்லாமே கனவுன்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் சடனா வந்து அவ கண்ணாடிய பார்க்கும்போது அவளே ஸ்லிம்மா இருக்கா. அவளாலேயே அதை நம்ப முடியல. ஷாக்ல ஆன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஹீரோனுக்கு செம்ம சந்தோஷம் ஆயிடுது. அந்த டைம் பார்த்தா ஹான்பிங் கால் பண்றான். ஹீரோயின் அட்டன் பண்ணி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோனுக்கு கால் பண்ணி கிறிஷோட போட்டோஸ் கொஞ்சம் செலக்ட் பண்ணணும், எனக்காண்டி நீ அதை பண்ணுன்றா. ஹீரோயின் முடியாதுன்றா. அவளோட ஃப்ரெண்டு எனக்காண்டி பண்ணுன்றா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோனும் அங்க போறதுக்காண்டி ரெடி
ரெடி ஆகுறா. இங்க ஹான்பிங்கோட ஃப்ரெண்டு அவன் கிட்ட கிறிஷுக்காண்டி ஒரு சாங் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கான். ஆனா ஹான்பிங்கோ ஹீரோனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். ஹீரோன் கிளம்பி வரா, அடையாளமே தெரியாம மாறி இருப்பா, செம்ம கியூட்டா வேற இருக்கா. எல்லாருமே பா யாடா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரியே சைட் அடிக்கிறாங்க. ஒருத்தர் விடாம எல்லாருமே ஹீரோனை தான் பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனோட வேர்ல்டே செம்மையா மாறிடுது. ஹீரோன் ஒரு மாதிரி கிறிஷோட பிளேஸ்க்கு வந்துடுறா. எல்லாருமே கிறிஷை தான் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கும் அவனை பார்த்த உடனே மனசுக்குள்ள பட்டர்ஃபிளைஸ் பறக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் கிறிஷோட அசிஸ்டன்ட் கிட்ட நான் ஸ்டூடியோல இருந்து வந்திருக்கேன்றா. கிறிஷ் அவகிட்ட நம்ம முன்னாடி எப்பவாச்சும் மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் இல்லன்னு சொல்லி மண்டே ஆட்றா. இப்ப ஹீரோயின் அகைன் ஃபேட்டாக ஆரம்பிச்சிடுறா. இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயின் அங்க இருக்க எல்லாருமே தள்ளி விட்டுட்டு தெரிச்சு ஓடிட்டு இருக்கா. கிறிஷ் வாய பொழந்துட்டே நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவளோட வீட்டுல தூங்கிட்டு இருக்கா. எந்திரிச்சு பார்த்தா ஸ்லிம்மா இருப்பா. கண்ணாடில வந்து அவளே பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க வந்து காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. ஹீரோயின் அங்கிட்டும் இங்கிட்டுமா என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடிட்டு இருக்கா. ஹீரோ கத்தி பார்த்துட்டு எப்பவுமே கீ வைக்கிற இடத்துல இருந்து கீயை எடுத்துட்டு ஹீரோனை தேடி வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் மூஞ்சி முகரெல்லாம் போத்திக்கிட்டு சன்கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹான்பிங் கிட்ட ஹாய் சொல்லிட்டு ஒளிஞ்சு நிக்கிறா. ஹான்பிங் இவ யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறான். ஹீரோயின் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. ஹான்பிங் அவளே குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் எப்படியாச்சும் தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்ற மாதிரியே அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறா. ஹான்பிங் அவகிட்ட ஜியாசி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பேரை சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹான்பிங் அவ போட்டிருக்கா 10 மீட்டர் துணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் ஆச்சரியமா உன்னால என்ன கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹான்பிங் அவகிட்ட இது என்ன கேள்வி, உன்னோட கொலுக் முழுக் கண்ணத்தை என்னால மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணத்தை கிள்றான். அப்பதான் அவனுக்கே ஷாக் ஆகுது. ஹீரோன் அவன் கிட்ட அந்த மேஜிக்கல் பாட்டில காமிச்சிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவால இது எதையுமே நம்பவே முடியல. ஹீரோன் அவன் கிட்ட இருந்து அந்த பாட்டில அப்படிக்கா கூடு அப்படின்னு சொல்லி புடுங்கிக்கிறா. அதுக்கப்புறம் அவனுக்காண்டி ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்காண்டி அங்கேருந்து போறா. அங்க என்னமோ சத்தம் கேட்க ஹான்பிங் ஓடி போய் பாக்குறான். ஹீரோயின் அகைன் குண்டாயிரா. ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போய் டைமை போய் பாக்குறா. இப்பதான் ஹீரோனுக்கு புரியுது அந்த மேஜிக்கல் ட்ரிங்க குடிச்சா அவளால 10 ஹவர்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்லிம்மா இருக்க முடியும்னு. ஹீரோயின் ஹான்பிங்கையும் ஹான்பிங்கோட ஃப்ரெண்டையும் மீட் பண்றா. ஹான்பிங்கோட ஃப்ரெண்டால இது ஹீரோனான சொல்லி நம்பவே முடியல. ஹீரோன் அவன் கிட்ட நான் இன்னும் கொஞ்சம் அழகா மாறணும் இவனுக்காண்டின்னு சொல்லி கிறிஷோட வீடியோவை காமிக்கிறா. ஹீரோயின் விதவிதமா ட்ரெஸ் போட்டு பாக்குறா. நிறைய மாடர்ன் ட்ரெஸ்ஸோட லுக்ல பட்டைய கிளப்பிட்டு இருக்கா. ஷாப்பிங், ஹேர் கட் அது இதுன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல ஹீரோயின் மாறிட்டு இருக்கா. லாஸ்ட்ல ஒரு மாதிரி எல்லாமே சூட் ஆகி ஹீரோயின் பக்காவா கிளம்பி வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே ஹான்பிங் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறான். ஹீரோயின் என்னோட பேரையும் மாத்தணும் அலைஸ்னு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹான்பிங் ஜியாசிக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அவன் பேசுறத ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறா. இங்க கிறிஷ் ஆக்ட் பண்றத காமிக்கிறாங்க. அவன் கூட ஆக்ட் பண்ற ஆக்டர்ஸ் ஒழுங்காவே ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறான். அந்த டைரக்டரும் ஸ்டெப்ஸ் ஒழுங்கா இல்லன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. அந்த பிளேஸ்க்கு ஹீரோவும் வரான். அகைன் அந்த ஷூட்டிங்கும் நடக்குது. அது ஒரு டான்சிங் சீன். கிறிஷ் அந்த பொண்ணு தள்ளி விட்டுட்டு தனியா ஆடிட்டு இருக்கான். அந்த டைரக்டர் கிட்ட இவளை பார்த்தாலே எனக்கு ஆட தோணலன்னு சொல்றான். அந்த ஆக்டர் செம்மையா கடுப்பாயிட்டு போங்கடா நீங்களும் உங்க ஆக்டிங்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்படியே இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது அங்க யாரோ வராங்க. ஹீரோயின் தான் அங்க வரா. ஹான்பிங்கோட ஃப்ரெண்டு ஹான்பிங் கிட்ட உன்னோட ட்ரெயினி அலைஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னு ஹான்பிங்குக்கு ஒண்ணுமா புரியல. கிறிஷ் ஹீரோயினை டாப் டு பாட்டம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் மார்க்கே கொடுக்கலான்னு நினைக்கிறான். ஹான்பிங் ஹீரோனை பார்த்து என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரியே பாக்குறான். கிறிஷ் ஹீரோனை பார்த்து நீ ரொம்பவே அழகா இருக்கேன்னு சொல்றான். அவனோட அசிஸ்டன்ட் பொண்ணு ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோ ஆகுறா. ஹீரோயினும் அவகிட்ட பேசிட்டு இருக்கா. கிறிஷ் கிட்ட அந்த டைரக்டர் அகைன் ஆக்ட் பண்ண சொல்றாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே திரும்பி அந்த பொண்ணை என் கூட ஆக்ட் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காமிக்கிறான். ஹான்பிங் வேகமா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி எந்திரிக்கிறான். அந்த டைரக்டர் ஹான்பிங் கிட்ட கெஞ்சுறாரு ஹீரோயினை நடிக்க வைக்கிறதுக்காண்டி. நெக்ஸ்ட் டேல இருந்து ஹீரோயின் அந்த கிறிஷ் கூட ஒரு பிலிம்ல ஆக்ட் பண்றா. 2 பேருமே பாட்டப்ல உட்கார்ந்துருக்க ஒரு சீன். அந்த சீனையுமே எடுத்துட்டு இருக்காங்க. சீன் முடிஞ்ச பிறகும் 2 பேருமே உட்கார்ந்து மொக்க போட்டுட்டு இருக்காங்க. அத ஹான்பிங் பார்த்துட்டு செம்மையா பொங்கிட்டு இருக்கான். ஹான்பிங்கோட ஃப்ரெண்டு அவ ஸ்லிம் ஆனோன்னு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹான்பிங் அப்பெல்லாம் ஒன்னும் இல்லன்றான். அந்த டைம் ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி வந்து ஹான்பிங் கிட்ட நான் எப்படி ஆக்ட் பண்ணேன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். நெக்ஸ்ட் சீன் போலான்னு சொல்லும் போது ஹான்பிங் அந்த டைரக்டர்ட்ட கிறிஷ பார்த்துட்டு அங்க பாருங்க அவனோட வாய் சரியில்லைன்றான். அந்த டைரக்டரும் நீ கொஞ்சம் வாயை கரெக்ட் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. நெக்ஸ்ட் டேக் போலான்னு போது அவனோட ஹேர் சரியில்லைன்றான். இப்படியே ஒவ்வொரு டேக் போகும்போது ஒவ்வொரு குறையா சொல்லிட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாருமே கடுப்பாயிடுறாங்க. ஹீரோயின் ஹான்பிங் கிட்ட வந்து அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட இந்த வாட்டர் பாட்டில வாங்கிட்டு போய் கிறிஷ் கிட்ட கொடுத்து க்ளோஸா பேசிட்டு இருக்கா. இத பார்த்த உடனே ஹான்பிங்க்கு செம்ம கடுப்பாகுது. நெக்ஸ்ட் டே மலையில ஆக்ட் பண்ற மாதிரியோ ஒரு சீனு. ஆனா கிறிஷ நடிக்க விடாம அந்த மலையிலேயே நனைஞ்சு
தனியா வச்சிட்டு இருக்கான் ஹான்பிங். இப்போ இவங்க 2 பேருக்குள்ளயுமே ஈகோ கிளாஷ் ஆக ஆரம்பிச்சிடுது. அந்த கிறிஸ் செம்ம கடுப்பாயி கத்திட்டு இருக்கான். அந்த டைரக்டர் அப்பாவியா ஹான்பிங்க பாக்குறாரு. ஆனா ஹான்பிங்கோ எனக்கு இன்னுமே எமோஷன் வேணும்ன்றா. இத ஹீரோயினுமே பாக்குறா. பாத்துட்டு அவளுக்கு சிரிப்பு தான் வருது. நெக்ஸ்ட் டே கிறிஸ் ஒரு சாங்க பாடிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்கான். கிறிஸ்துக்கு செம கோவம் வந்துடுது. அவன் கோவத்தின் உச்ச கட்டத்துல கத்த ஆரம்பிச்சிடறான். நெக்ஸ்ட் டே ஹான்பிங் ஷூட்டிங் ஸ்பாட்ல தூங்கிட்டு இருக்கான். அந்த டைரக்டர் அவன் கிட்ட வந்து டேக் போலாமான்னு சொல்லி கேக்குறாரு. அவனோட ஃப்ரெண்டு வந்து ஹான்பிங்கா குண்டு கட்டையா அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறான். ஹான்பிங்கோட ஃப்ரெண்டு இது ஒரு கிசிங் சீன்னு சொல்லும்போது ஹான்பிங் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்றான். அவனோட ஃப்ரெண்டு அவன் வாயை பொத்திக்கிறான். அந்த சீனு ஸ்டார்ட் ஆகுது. குடைக்குள் மலை மாதிரியே ஒரு சீன் எடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா 2 பேருமே கிஸ் பண்ண போகும்போது ஹான்பிங் போதும் கட்டுன்றான். அந்த டைரக்டரே ஷாக்கா பாக்குறாரு. கிறிஸ்டும் ஹீரோயினும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அது அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்துட்டு யாருக்கோ கால் பண்ணி அவளை பத்தின டீடைல்ஸை கலெக்ட் பண்ணுன்னு சொல்றா. கிறிஷும் ஹீரோயினும் பிலிம் பாக்குறதுக்காண்டி வராங்க. அப்பதான் கிறிஷ் ஹீரோயின்ட்ட இவன் என்ன பண்றான்னு சொல்லி கேக்குறான். அப்பதான் ஹீரோயின் பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. ஹான்பிங் உட்கார்ந்துருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ஷாக்கா நீ என்ன இங்க பண்றா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே நடந்து போறாங்க. அவங்க பின்னாடியே ஹான்பிங்கும் போயிட்டு இருக்கான். அங்க இருக்க பொண்ணுங்கள்லாம் இவங்களை பார்த்துட்டு ஆவுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. கிறிஷ் தன்னை தான் பாக்குறாங்கன்னு நினைச்சிட்டு ஒருத்தவங்களை நோட்டீஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பீத்திக்கிறான். அந்த பொண்ணுங்க ஓடி வந்து கிறிஷ தள்ளி விட்டுட்டு ஹான்பிங் கிட்ட போயிட்டு பேசி போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கிறிஷுக்கு செம்ம பல்பாயிடுது. கிறிஷ் ஹீரோனை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹான்பிங் வெளியில நின்னு இவங்களையே குறுகுறுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஹான்பிங் ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா கிறிஷ் வேணும்னே அவகிட்ட ட்ரிங்க்ஸை கொடுக்கும்போது அதை ஹீரோயினும் வாங்கி மடக்குன்னு குடிச்சிடுறா. ஹான்பிங்குக்கு செம்ம கடுப்பாயிடுது. நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா போறான். வீராப்பா போயிடுவான்னு பார்த்தா ஒட்டி நின்று இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். கிறிஷ் ஹீரோயினை ஒரு கிளப்புக்கு கூட்டிட்டு போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் இன்ட்ரோ கொடுக்குறான். ஆனா ஹீரோயின் கொஞ்சம் தயங்கியே நிக்கிறா. எல்லாருமே உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோனோட விரல் பெருக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோனுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம ஷாக் ஆயிடுறா. ஹீரோயின் வேகமா எந்திரிச்சு அங்கிருந்து ஓடுறா. கிறிஷும் அவ பின்னாடியே ஓடி போறான். ஹீரோயின் வேகமா ஓடி போய் ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோயின் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே கதறி அழுதுட்டு இருக்கான். அங்க ஒரு பொம்மை ட்ரெஸ் போட்டு யாரோ நிக்கிறாங்க. அவங்க ஹீரோனை தான் தேடிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் அவளோட டோர் ஓபன் பண்றா. அந்த பொம்மை தலைய கழட்டும் போதுதான் தெரியுது அதுக்குள்ள ஹான்பிங் தான் இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹான்பிங் அதெல்லாம் விடு, நான் இந்த ட்ரெஸ்ஸை இங்கேயே வச்சுட்டு போறேன், நீ சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹான்பிங் ஹீரோயின் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அங்க கிறிஷ் வந்து நீ லேடிஸ் ரெஸ்ட்ரூம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அந்த டைம் கரெக்டா ஹீரோயின் பொம்மை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்க வர. அந்த கிறிஷ் அந்த பொம்மையை குருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஹான்பிங் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து எப்படியோ அவனை டைவர்ட் பண்ணி ஹீரோயினுமே அங்கிருந்து அனுப்பிச்சிடுறான். அங்க 2 பொண்ணுங்க வந்து ஹான்பிங் கிட்ட வலிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. அவனும் எப்படியோ பேசி சமாளிச்சு விட்டுறான். இங்க ஹீரோயினும் ரொம்ப சோகமாவே போயிட்டு இருக்கா. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே கேட்டு ரொம்பவே கஷ்டப்படுறா. ஹீரோயின் நடந்து வரா. அவ பின்னாடியே ஹான்பிங்கும் நடந்து வரான். ஹான்பிங் அவகிட்ட நான் வரலன்னா என்ன ஆயிருக்கும், உன்னை ட்ரிங்க்ஸ் பண்ண வேணான்னு அப்பவே சொன்னேன் தானே, இந்த ட்ரெஸ் எல்லாம் எதுக்கு நீ வாங்கி மணியை வேஸ்ட் பண்ற அப்படின்ற மாதிரியே லொலலன்னு பேசிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட நீ பழச பத்தி பேசாதன்னு சொல்றா. அதுக்கு ஹான்பிங் நீ அப்பவே அழகாதான் இருந்தா ஏன் இப்பெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோனுக்கு அவளோட ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வருது. அவ ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு இருக்கும்போது ஹான்பிங் கிட்ட அவனோட ஃப்ரெண்டு நீ ஹீரோனை லவ் பண்றியான்னு சொல்லி கேட்டிருப்பான். ஆனா ஹான்பிங்கும் இல்லன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு அந்த பையன் சொல்றான் ஆமா அவ பண்ணி மாதிரி இருக்கா, அவளெல்லாம் யாரு லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரிட்டர்ன் போயிடுறா. ஹீரோயின் அவன் கிட்ட நீ இப்ப ஃபேட்டா இல்ல, உனக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்றா. கரெக்டா அந்த டைம் பார்த்து கிறிஷ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஹீரோயினும் நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. ஹீரோ அவகிட்ட அந்த மேஜிக்கல் ரிங் முடிஞ்சோன்னா நீ என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் டே அந்த படத்தோட லாஸ்ட் சீன் எடுக்கிறாங்க. மூவியும் கம்ப்ளீட் ஆயிடுது. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கிறிஷ் ஹீரோனோட கைய பிடிச்சுக்கிறான். கிறிஷ் ஹீரோயின்ட்ட நான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததுல எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுன்றான். ஹீரோயினும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறா. அந்த கிறிஷோட அசிஸ்டன்ட் கிட்ட ஒருத்தன் வந்து ஃபைல கொடுக்குறான். ஹீரோனை பத்தி ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட பழைய பிக்கையும் நியூ பிக்கையுமே வச்சிருக்கான். பிக்ல இருக்க 2 பேருக்குமே ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹான்பிங் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோனை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காப்ல. ஹான்பிங்கோட ஃப்ரெண்டு அவன் கிட்ட அவ உன் கூட இருந்தப்போ நீ அவளுக்காண்டி எதுவுமே பண்ணல, இப்ப அவ கிறிஷ் கூட போயிட்டா, இப்ப உட்காந்து வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹான்பிங் அவன் கிட்ட ஹீரோனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறான். ஸ்கூல் படிக்கிறப்போ ஹீரோயின் கிட்ட அவளோட ஃப்ரெண்ட்ஸ் நீ ஹான்பிங்க லவ் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் அவனை பார்த்து எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, அவனை போய் யார் லவ் பண்ணுவான்னு சொல்லியிருப்பா. ஹான்பிங்கும் அதை கேட்டுட்டு சோகமா திரும்பி போறான். இப்ப பிரசன்ட்ல அவனோட ஃப்ரெண்டு சரி ஓகே நீ அந்த சாங்கை மூடி நாளைக்கு கிறிஷோட டின்னர் பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் டே ஹான்பிங்கும் அந்த டின்னர் பார்ட்டிக்கு
அறைக்கு வரான். அவன் ஹீரோனை பார்த்து பேசும்போது ஹீரோன் அவளுக்கா மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. ஹான்பிங் நான் ரெஸ்ட்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அங்க இருக்க எல்லாரும் ஹீரோனும் ஹான்பிங்க பத்தி தான் காசிப் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனும் போய் உட்கார்றா. அந்த அசிஸ்டன்ட் ஹீரோனை அவ பக்கத்துல கூப்பிடுறா. ஹான்பிங் ரெஸ்ட்ரூம்ல இருக்கும்போது யாரோ கால் பேசுற சத்தம் கேக்குது. அது வேற யாரோட வாய்ஸும் இல்ல, கிறிஷோட வாய்ஸ் தான். அவன் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். அவனோட ஆளுன்னு நினைக்கிறேன். கிறிஷும் வெளியில வரான். ஹான்பிங்க பார்த்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஆக்ட் பண்றான். ஹான்பிங்கும் இது நல்லா இல்லன்னு சொல்றான். ஆனா கிறிஷ் ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். ஹான்பிங் கிறிஷோட போன் எடுத்துட்டு ஒழுங்கா இந்த உண்மையை போய் ஹீரோன்ட்ட சொல்லிடு, இல்ல நானே சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். கிறிஷும் அவனோட போனை வாங்குறதுக்காண்டி ட்ரை பண்றான். ஹான்பிங் அந்த போனை கொடுக்கவே மாட்டேங்கிறான். கிறிஷ் அவனை பார்த்து நீ ஹீரோனை முழுங்குற மாதிரி பாக்குறத யாரும் கவனிக்கலன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனையும் அவனையும் பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்கான். அவ்வளவுதான், ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. அவன் மூஞ்சிலேயோ ஒரு பஞ்சு வைக்கிறான். ரெண்டு பேருமே மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஹீரோன்ட்ட கேஷுவலா பேசுற மாதிரி பேசிட்டு திடீர்னு ஜியாசின்னு கூப்பிடுறா. அதான் ஹீரோனோட ரியல் நேம் ஆச்சே. ஹீரோனும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுறா. ஹீரோயின் அச்சிச்சோ மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அங்க ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே பங்கமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்க சண்டை போடுறத தடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்றாங்க. அப்படியும் அவங்க சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஹீரோயின் செம கடுப்பாயிடுறா. கடுப்புல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திடுறா. அவங்க ரெண்டு பேருமே சண்டையை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஹீரோ நடந்து போறா. அவ பின்னாடியே ஹான்பிங்க போறான். ஹான்பிங் என்னாலலாம் சாரி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனோட கால அடிபட்டு இருக்கும். அதனால அவளுக்கு பிளாஸ்டர் போட போகும்போது ஹீரோயின் சட்டுன்னு திரும்பி எதுக்காண்டி அவனை அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கேக்குறா. ஹான்பிங் அவகிட்ட அவனை ஏமாத்திட்டு இருக்கான், கொஞ்சம் உஷாராயிருன்னு சொல்லும் போது ஹீரோன் அவன்கிட்ட எதுக்கு நீ இப்ப என்னை இப்படி ட்ரீட் பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹான்பிங் அவகிட்ட இவ்வளவு வருஷத்துல நான் சேஞ்சே ஆகலையே, அப்புறம் ஏன் இப்படி பேசுறேன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் ஓஹோ நீ சேஞ்சே ஆகல, இத கேட்க நான் ஒன்னும் முட்டாள் இல்லன்றா. ஹீரோயின் அவன் கிட்ட நீ எதுக்கு என்ன இவ்வளவு கேர் பண்ற, இதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளவு அட்டென்ஷன் நீ கொடுத்தது இல்லையே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. நான் ஸ்லிம்மா அழகானவனு தானே இப்படி ட்ரீட் பண்றான்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ நான் எப்பவுமே உன்னை கேர் பண்ணிட்டு தான் இருக்கேன், உன்னோட அப்பியரன்ஸை வச்சு நான் ஒன்னும் பண்ண போறது இல்லன்றான். ஹான்பிங் அவகிட்ட நான் உன்னை ஒர்க் அவுட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போனேன், நீ தான் அதை யூட்டிலைஸ் பண்ணல, இப்ப எதுக்கு என்ன பிளேம் பண்ணிட்டு இருக்கா, உன்னை அவன் ஏமாத்திட்டு இருக்கான், அது கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கத்துறான். ஹீரோயின் அவன் கிட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் நான் குண்டாயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹான்பிங்கோட கண்ணு பேலா மாறுது. அவனுக்கு இப்ப இந்த இன்சிடென்ட்டே ஞாபகம் இல்லாம போயிடுது. ஹான்பிங் அவகிட்ட நீ என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலன்றான். அதுக்கு ஹீரோயின் ஓஹோ நான் ஹெல்ப் பண்ணது கூட உனக்கு ஞாபகம் இல்லல அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் அவன் கிட்ட இனிமே பட்டு என் பின்னாடியே வராத, எனக்கு அந்த பழைய ஜியாசியா மாற இஷ்டமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே போறா. நெக்ஸ்ட் கிறிஷ் ஹீரோயின் ஒரு டின்னருக்கு கூப்பிடுறான். அவளுக்கு ஒரு கிஃப்டையுமே கொடுக்குறான். அவகிட்ட நான் ஹான்பிங் கூட சண்டை போட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிட்டா போட்டுட்டு இருக்காப்ல. கிறிஷ் அவகிட்ட நியூ ஹான்பிங்கும் இவ்வளவு க்ளோஸா பழகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்றான். ஹீரோயின் அவன் கிட்ட ஒருவேளை நான் ஃபேட் ஆயிட்டா நீ எப்படி ட்ரீட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவன் ஹீரோயின்ட்ட நான் ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கலான் இருக்கேன், நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, நீ இன்னுமே கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அதை கேட்டுட்டு ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறா. ஹீரோயின் ரிட்டர்ன் வரப்போ அகைன் அந்த ரேபிட்ட பாக்குறா. அது கூடவே அது பின்னாடியே அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அகைன் போறா. ஹீரோயின் அகைன் அந்த தாத்தாவோட மீசைய பிடிச்சிட்டு எனக்கு பெர்மனண்டா ஸ்லிம் ஆகணும், ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த தாத்தா இந்த இம்சத்தோல தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வழி தாங்காம ஓகே சொல்லிடுறாரு. அந்த தாத்தாவும் ஒரு பெர்மனண்டான ரிங் எடுத்து வச்சுட்டு இதுக்கு நீ கண்டிப்பா ஒரு விலை கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லும் போது ஹீரோயின் அது என்னன்னு சொல்லி கேக்குறா. அவர் சொல்றாரு ஒருத்தவங்களுக்கு இல்லாதது மேலதான் ஆசை அதிகமா இருக்கும், அதனாலயே அவங்க கையில இருக்கிறத கூட கண்டுக்க மாட்டாங்க, அது எல்லாமே முடிஞ்சு போன பிறகுதான் ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. இப்ப கூட ஹான்பிங் ஹீரோனோட போட்டோவை தான் காமிக்கிறாங்க. ஒருவேளை இதுதான் அந்த விலையா இருக்குமோ என்னமோ. ஹான்பிங் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட என்னோட மெமரி இப்ப சுத்தமா சரியில்லை, நிறையவே மறந்து போயிடுறேன், என் கையில கூட ஏன் அடிபட்டுச்சுன்னு தெரியலன்றான். அவன் கிறிஷ் கூட சண்டை போட்டனால்தான் அவன் கையில அடிபட்டிருக்கும், அதை கூட இப்ப ஹான்பிங் மறந்துடுறான். அவனோட ஃப்ரெண்டு லூஸ் மாதிரி பேசாம ஒழுங்கா ஒர்க்க பாரு அப்படின்னு சொல்றான். ஹான்பிங் அவனும் ஹீரோனும் இருக்க ஸ்கூல் பிக்க பாக்குறான். இப்ப அவனுக்கு ஹீரோனோட ஞாபகங்கள் எல்லாமே அழிஞ்சு போற மாதிரியே காட்டுறாங்க. ஹீரோ அகைன் அந்த சாங்கை எழுத ஆரம்பிக்கிறான். இங்க ஹீரோயின் அவளோட வீட்டுல அந்த பெர்மனன்ட் ரிங்கையே பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அதை ஓபன் பண்றா. இப்ப ஹீரோட கண்ணு அப்படியே பேலாகிற மாதிரியே காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவளோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறா. அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயினை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, அவளை அவாய்ட் கூட பண்றாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல. கிறிஷையும் ஹீரோயினுமே இன்டர்வியூ பண்றாங்க. கிறிஷ் கிட்ட அவனோட ரிலேஷன்ஷிப் பத்தி கேட்கும்போது அவனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி ஹாப்பியா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. இவ்வளவு நாள் கிறிஷ் நம்மள சீட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு இப்பதான் புரியுது. ஹீரோயின் கிட்டமே அவங்க நிறைய கொஸ்டினை கேக்குறாங்க. நீங்க குண்டா இருந்தீங்களாமே, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கும் கிறிஷுக்கும் அஃபேர் இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மலையா பொழிஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் திணறி போய் அங்கேருந்து ஓடி போறா. ஆனாலும் கிறிஷோட ஃபேன்ஸ் அவளை பிடிச்சி செம்மையா கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு கூட்டத்துல என்ன பண்றேன்னு தெரியாம
மாட்டிட்டு திண்டாடிட்டு இருக்கா. அங்க ஹான்பிங் வந்து அவனோட கோட்டை ஹீரோனுக்கு போட்டு விட்டுட்டு அவளை அணைச்சு பிடிச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போறான். ஹீரோயின் அவளுக்கு வந்த மெசேஜ் எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹான்பிங் நீ என்னதான் சொன்னாலும் அவங்க நம்ப போறது இல்ல, சோ நீயே உன்னை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறான். ஹீரோயின் அவனோட கைய பிடிச்சிட்டு நீ எதுக்கு இப்ப என்ன இப்படி ட்ரீட் பண்ற அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹான்பிங் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோனுக்கு செம ஷாக் ஆயிடுது. உனக்கு என்ன ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹான்பிங் நீ யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க போல இருக்கா அப்படின்னு சொல்றான். ஹீரோன் அவன் கிட்ட அவளும் ஹான்பிங்கும் எடுத்த போட்டோவை காமிக்கிறா. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஹீரோனோட ஃபேஸ் மறைஞ்சு போயிடுது. ஹான்பிங்கும் அவகிட்ட அது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் அவளோட ஒவ்வொரு பிக்கா பாக்குறா. அதுல அவளோட ஃபேஸ் மட்டும் அழிஞ்சு போயிடுச்சு. இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோன் அவன் கிட்ட நான் தான் ஜியாசின்னு சொல்றா. ஆனா ஹீரோ அதை நம்பவே மாட்டேங்கிறான். ஹீரோயின் அழுதுகிட்டே நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் அவன் கிட்ட நான் தான் ஜியாசின்னு சொல்லி ரொம்பவே புலம்பி அழுதுட்டு இருக்கா. அதனால ஹான்பிங் அவளை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறான். ஹான்பிங் ஹீரோயின் கிட்ட நானும் ஜியாசியும் ஒன்னாதான் வளர்ந்தோம், அவளை நான் ரொம்ப நாளா பார்க்கல, அவளை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன், ஆனா நீ அவ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோனுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம அங்கேயே உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. ஹான்பிங் ஹீரோயின் கூட போற ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லும் போது அந்த லேடியை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எங்க ஹீரோனை காணோம்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் இப்ப ஹான்பிங்க ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. டிவில கூட அந்த கிறிஷும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட நியூஸ் வரும்போது அதை பார்த்துட்டு செம்மையா கடுப்பாகுறா. அங்க யாரோ வந்து காலிங் பெல் அடிக்க ஹீரோயின் போய் பாக்குறா. அது அந்த கிறிஷ் தான். கிறிஷ் கிட்ட ஹீரோயின் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. ஹான்பிங்குக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றா. கிறிஷ் ஹீரோயின் ஹான்பிங் ஒரு சாங் எழுதி இருக்கான், அது உன்ன நினைச்சுதான் எழுதியிருக்கானோன்னு நான் நினைச்சேன்னு சொல்லும் போது ஹீரோயின் வேக வேகமா ஹான்பிங்கோட ஆபீஸ்க்கு ஓடி போறா. ஹீரோயின் ஹான்பிங்கோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த சாங்கை பத்தி கேக்குறா. அவனும் அந்த சாங்கை போட்டு விடுறான். ஹீரோயின் அந்த சாங்கை கேட்டுட்டே வேக வேகமா ஹீரோ வீட்டுக்கு ஓடி போறா. அங்க அவன் இல்ல. அவன் எப்பவுமே கீ வைக்கிற இடத்துல போய் கீயை தேடிட்டு இருக்கான். ஒரு மாதிரி அந்த கீயுமே எடுத்து அவனோட டோரை ஓபன் பண்ணி அவளோட ஸ்கூல் பிக்கை எடுத்து பார்க்கும்போது அவளோட ஃபேஸ் மட்டும் அழிஞ்சு போகுது. ஹீரோயின் அகைன் வேக வேகமா ஓடுறா. அப்பதான் ஹீரோயினுக்கு ஹான்பிங்கோட ஃப்ரெண்டு ஹான்பிங்க பத்தி சொன்னது ஞாபகம் வருது. ஹான்பிங் ஏன் அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிருப்பான்னா ஹீரோனுக்காண்டி அந்த பொம்மை ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்காண்டி அந்த பொண்ணுங்க ரொம்பவே கம்பல் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் ஹீரோன் காண்டி குடிச்சிருப்பான். ஸ்கூல் டேஸ்ல அந்த பையன் ஹீரோனை பண்ணின்னு திட்டினதை கேட்டு செம்ம கடுப்பாகி அந்த பையன் கூட ஹீரோ செம்மையா சண்டை போட்டிருப்பான். லாஸ்டா ஹான்பிங் ஹீரோனை மீட் பண்ணப்போ கூடவே ஹீரோயின் பத்தியே ஹீரோயின் கிட்டவே ரொம்பவே பெருமையா தான் பேசியிருப்பான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு பிடிச்சத ஒண்ணு விடாம சொல்லியிருப்பான். ஹான்பிங் சொல்லியிருப்பான் ஜியாசி குண்டு தான், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே அவ மட்டும் தான் அழகான பொண்ணுன்னு சொல்லியிருப்பான். ஹீரோயின் அவளோட போட்டோவை டிலீட் பண்ணிட்டு போனப்ப கூட அவன் அந்த போட்டோவை திருப்பி எடுத்து வச்சிருப்பான். ஹீரோயின் வேகமா அந்த பாலடைஞ்ச வீட்டு கதவை தட்டிட்டு இருக்கா திறக்க சொல்லி. ஹீரோயின் அந்த தாத்தா கிட்ட என்ன பழைய மாதிரியே குண்டாவே ஆக்கிடுங்கன்னு சொல்றா. ஆனா அந்த தாத்தா ஒரு வாட்டி கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அகைன் மாத்த முடியாதுன்றாரு. ஹீரோயின் அவர்கிட்ட நான் அவனை ரொம்பவே இக்னோர் பண்ணிட்டேன், இப்பதான் அது எல்லாமே எனக்கே புரியுது, பிளீஸ் என்ன பழைய மாதிரியே மாத்திடுங்க, நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. அந்த தாத்தா சொல்றாரு இதுதான் லாஸ்ட் சான்ஸ், நீ நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோயின் என்னோட பழைய வாழ்க்கையே எனக்கு போதும்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லிடுறா. ஹீரோயின் அகைன் பழைய மாதிரியே குண்டாயிடுறா. வேகமா ஹீரோவை தேடி ஓடிட்டு இருக்கா. சுவர்லாம் ஏறி குதிச்சிட்டு இருக்கா ஹீரோ காண்டி. ஒரு மாதிரி ஹீரோ இருக்க பிளேஸ்க்குமே போயிடுறா. ஹீரோவுமே கூப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவளை பார்த்துட்டு ஜியாசி அப்படின்னு சொல்றான். ஹீரோ அவகிட்ட நடந்து வரான். ஹீரோ அவன் கிட்ட உனக்கு ஞாபகம் வந்துருச்சா, நீ என்கிட்ட லாஸ்ட் வரைக்கும் பேச மாட்டியோன்னு ரொம்பவே பயந்துட்டேன்னு சொல்றா. ஆனா அதுக்குள்ள அங்க இருக்க ஒருத்தவர் ஃபயர் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோக்கு அந்த சத்தம் கேட்கவே இல்ல. ஹீரோயின் அகைன் கத்துறா. அப்பவும் ஹீரோக்கு அது கேட்கவே இல்ல. ஹீரோ இரு எனக்கு கேட்கவே இல்ல, நான் கிட்டக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா வந்தவனை காணோம். எங்கடான்னு பார்த்தா டபக்குன்னு ஒரு குழிக்குள்ள விழுந்து போய் கிடக்குறான். ஹீரோ மேல வர்றதுக்காண்டி ட்ரை பண்றான். அதுக்குள்ள ஹீரோயின் வேகமா ஓடி வந்து அவன் மேலேயே விழுந்து இப்ப ரெண்டு பேருமே குழிக்குள்ள விழுந்து போய் கிடக்குறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோன் ஆசைப்பட்ட மாதிரியே ஸ்லிம் ஆயிடுறான். ஆனா ஹீரோ நல்லாவே கொலுக் முழுக்குன்னு ஆயிடுறான். ஃபேமிலி மொத்தம் உப்புமா சாப்பிட்டே வளருவாங்க போல. ஹீரோ எவ்வளவு கொலுக் முழுக்குன்னு இருந்தாலும் ஹீரோயின் அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கிறான். நாங்க ரெண்டு பேருமே லைஃப் லாங் இப்படியே சந்தோஷமா லவ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.